ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாப் 7 தமிழ். இந்த வீடியோவில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ 2024 ஜனவரியிலேருந்து மே மந்த் வரை இருக்க கரண்ட் அஃபேர்ஸ் பாயிண்ட்ஸாக இந்த வீடியோவில் வந்து நம்ம ரீகால் பண்ணிக்க போகிறோம். சரிங்களா? ஆல்ரெடி மந்த் வைஸாக வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஒரே வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரிவிஷன் டைம் அப்படின்றனால மொத்தமாக வந்து நம்ம பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். 5 மந்த்துக்குரிய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து மொத்தமாக கொடுத்துருக்கோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஒன் டைம் நீங்கள் படித்த மாதிரி இருக்கும். ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா ரிவிஷன் பண்ணிக்கிட்ட மாதிரி இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சரிங்களா? தமிழக பள்ளிகளில் சாதி வேறுபாடுகளை களைவதற்கு யாருடைய தலைமையில் ஒரு நபர் குழு அமைக்கப்பட்டது? ஆன்சர், சந்துரு தலைமையில். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்ற ஒரே இந்திய பளு தூக்குதல் போட்டியாளர் யார்? ஆன்சர், மீராபாய் சானு. எந்த நாட்டின் புதிய நாணயத்தின் பெயர் ஜிக் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர், ஜிம்பாவே. சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டாக எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர், 2026 ஆண்டு. இந்தியாவின் 85வது செஸ் கிராண்ட் மாஸ்டராக உருவெடுத்த தமிழக வீரர் யார்? ஆன்சர், ஷாம் நிகில். தணிக்கை தலைமை இயக்குனராக தமிழக அரசு யாரை நியமித்துள்ளது? ஆன்சர், ஜி.கே. அருண் சுந்தரை. சமீபத்தில் ஆசிய விளையாட்டு ஆணையத்தின் உறுப்பினராக நியமிக்கப்பட்ட இந்திய வீராங்கனை யார்? ஆன்சர், ஷைனி வில்சன். எங்கு அமைக்கப்பட்டுள்ள மகரிஷி வால்மீகி சர்வதேச விமான நிலையத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்தார்? ஆன்சர், அயோத்தியில. வேர்களை தேடி என்ற திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர், தமிழ்நாடு. அயலக தமிழர்களின் கலாச்சார உறவுகளை மேம்படுத்துவதற்காக தான் தமிழக அரசால் வேர்களை தேடி என்ற திட்டம் வந்து தொடங்கப்பட்டது. 75வது குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றவர் யார்? ஆன்சர், பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான். தமிழகத்தில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2024 எங்கு நடைபெற்றது? ஆன்சர், சென்னையில். 2024 ஆண்டுக்கான பாரத ரத்னா விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர், கர்பூரி தாக்கூருக்கு. இவர் யாருன்னா பீகார் மாநிலத்தினுடைய முன்னாள் முதல்வர். மத்திய அரசின் தொலைக்காட்சி சேனலான பொதிகை எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது? ஆன்சர், தூர்தர்ஷன் தமிழ். 2024 ஆண்டின் இஸ்ரோ செலுத்திய முதல் விண்கலம் எது? ஆன்சர், எக்ஸ்போசாட். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல பகுதியில் எந்த மாவட்டம் சேர்க்கப்பட்டுள்ளது? ஆன்சர், மயிலாடுதுறை. பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தினை அமல்படுத்திய முதல் யூனியன் பிரதேசம் எது? ஆன்சர், ஜம்மு காஷ்மீர். கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் திட்டம் எங்கு தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர், திருச்சியில். அனைத்து ஊராட்சிகளுக்கும் விளையாட்டு உபகரணங்கள் அளிக்கும் திட்டம் தான் இந்த ஸ்போர்ட்ஸ் கிட் திட்டம். தமிழகத்தில் முதல் முறையாக மக்களை தேடி ஆய்வகம் சேவை திட்டம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர், கன்னியாகுமரியில். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் தொல்வினை நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. தமிழகத்தின் முதல் பழங்குடியின சிவில் நீதிபதி யார்? ஆன்சர், ஸ்ரீபதி. இவங்க புலியூர் கிராமத்தை சேர்ந்தவங்க. இது திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கு. நமக்கு நாமே திட்டம் எந்த மாநிலத்தில் செயல்படுத்தப்படுகிறது? ஆன்சர், தமிழ்நாட்டில். எதற்காக இந்த திட்டம் வந்து உருவாக்கப்பட்டதுன்னா நகர்ப்புற வளர்ச்சிக்காக வந்து உருவாக்கப்பட்டது. புகழ்பெற்ற கிராமி விருதை வென்ற முதல் இந்திய இசைக்குழு எது? ஆன்சர், சக்தி இசைக்குழு. காஞ்சி நேமு எலுமிச்சை எந்த மாநிலத்தின் மாநில பழமாக அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர், அசாம். மெட்ரோ ரயில்களில் பயணிக்கும் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக தொடங்கப்பட்ட பாதுகாப்பு படை எது? ஆன்சர், இளஞ்சிவப்பு. இந்தியாவில் சிறந்த முதல்வர்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்தவர் யார்? ஆன்சர், நவீன் பட்நாயக். நாட்டின் முதலாவது உலகளாவிய கண்காட்சி எங்கு நடைபெற்றது? ஆன்சர், டெல்லியில்.
இந்திய கடற்படை எந்த ஆண்டை கடற்படையின் சிவிலியன் பணியாளர்கள் ஆண்டாக அறிவித்துள்ளது? ஆன்சர் 2024 ஆண்டை. தமிழர்களுக்கான உலகின் முதல் ஹைப்பர் லோக்கல் செயலி எது? ஆன்சர் மின்மினி. உலகம் முழுவதும் வாழும் தமிழ் மக்களிடையே நெருக்கத்தை ஏற்படுத்தும் நோக்கத்திற்காக இந்த மின்மினி என்ற செயலி உருவாக்கப்பட்டிருக்கு. இந்தியாவில் முதல் ஏஐ ரோபோ ஆசிரியரை எந்த மாநிலம் அறிமுகப்படுத்தியுள்ளது? ஆன்சர் கேரளா. தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் ப. ஜோதி நிர்மலாசாமி. பிரிட்டன் நாட்டின் உயரிய நைட் கமாண்டர் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸலண்ட் ஆர்டர் விருது பெற்ற முதல் இந்தியர் யார்? ஆன்சர் சுனில் பாத்தி மிட்டல். நாட்டிலேயே முதல் முறையாக சிவில் விமான போக்குவரத்து ஆராய்ச்சி அமைப்பு எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஹைதராபாத்தில். தமிழகத்தில் உள்ள மாநகராட்சிகளின் எண்ணிக்கை எத்தனை? ஆன்சர் 25. இதில் 21 மாநகராட்சி, 4 புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கு. மொத்தம் 25 மாநகராட்சிகள் தமிழகத்தில் இருக்குது. புதிதாக உருவாக்கப்பட்ட 4 மாநகராட்சி எதுனா திருவண்ணாமலை, நாமக்கல், காரைக்குடி, புதுக்கோட்டை. சமீபத்தில் பீரங்கி அழிப்பு ஏவுகணை பயிற்சி எங்கு நடைபெற்றது? ஆன்சர் மேற்கு வங்கத்தில். உலகளாவிய கடல்சார் பொருளாதாரத்தில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் 4வது இடம். இந்தியாவின் முதல் கடலுக்கடியிலான ரயில்வே சுரங்கப்பாதை எதனிடையே அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் மும்பை டு தானே. பிஎஸ்எஃப்பின் முதல் பெண் ஸ்னைப்பர் யார்? ஆன்சர் சுமன் குமாரி. நாட்டின் முதல் உள்நாட்டு விரைவு அணு உலையை பிரதமர் நரேந்திர மோடி எங்கு தொடங்கி வைத்தார்? ஆன்சர் கல்பாக்கத்தில். நாட்டிலேயே முதல் முறையாக நீருக்கடியில் மெட்ரோ ரயில் சேவை எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் கொல்கத்தா. தமிழ்நாட்டில் முதல் மிக உயரிய அனல் மின் நிலையம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் திருவள்ளூரில். 71வது உலக அழகி போட்டி பட்டத்தை வென்றவர் யார்? ஆன்சர் கிறிஸ்டினா பிஸ்கோவா. கடல் பாதுகாவலர்கள் 2024 என்பது எந்த 2 நாடுகளுக்கு இடையிலான கடல்சார் பயிற்சியாகும்? ஆன்சர் இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும். ஐநாவின் சர்வதேச பாதுகாப்பு சான்று எந்த துறைமுகத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் விழிஞ்சம் துறைமுகத்துக்கு. ஐபிஎல் போட்டியில் 7500 ரன்களை கடந்த முதல் வீரர் யார்? ஆன்சர் விராட் கோலி. 16வது நிதி ஆணையத்தின் முழுநேர உறுப்பினராக சமீபத்தில் நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் மனோஜ் பாண்டா. சமீபத்தில் ட்ரீ ஆம்புலன்ஸ் சேவை எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் டெல்லியில். சமத்துவ நாள் யாருடைய பிறந்த தினத்தில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் அம்பேத்கர். அம்பேத்கர் பிறந்த நாள் ஏப்ரல் 14. இந்த தினம் சமத்துவ தினமாக அனுசரிக்கப்படுது. ஆயத்த ஆடைகள் ஏற்றுமதியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் தமிழ்நாடு. உலகின் மிகப்பெரிய நீரில் மிதக்கும் சூரிய மின் உற்பத்தி நிலையம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் மத்திய பிரதேசம். எந்த மாநிலத்தின் கண்டை முண்டி கத்திரிக்காவிற்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஒடிசா. யார் எழுதிய வங்காளத்தின் மண் வங்காளத்தின் நீர் என்ற பாடலை மேற்கு வங்கம் மாநில பாடலாக அறிவித்துள்ளது? ஆன்சர் ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய பாடல். தமிழ் எழுத்துக்களால் வடிவமைக்கப்பட்ட 25 அடி உயர திருவள்ளுவர் சிலை எங்கு நிறுவப்பட்டுள்ளது? ஆன்சர் கோவையில் குறிஞ்சி குளத்தில் நிறுவப்பட்டிருக்கு. உலகிலேயே மிகப்பெரிய மிதக்கும் சூரிய ஒளிமின் நிலையம் எங்கு அமைக்கப்பட்டு வருகிறது? ஆன்சர் மத்திய பிரதேசம். நிலவில் ஆய்வு களத்தை தயாரிக்கும் முதல் தனியார் நிறுவனம் எது? ஆன்சர் ஆஸ்ட்ரோ ரொபாட்டிக் டெக்னாலஜி. அமெரிக்காவை சேர்ந்த அமைப்பு. எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி என்ற திட்டம் என்ன மாநிலத்தில் செயல்படுத்தப்படுகிறது? ஆன்சர் தமிழ்நாடு. பள்ளிகளில் சிறப்பு தூய்மை பணிகள், அதாவது தன் சுத்தம், பள்ளி வளாக தூய்மை, நெகிழி பயன்பாட்டை குறைத்தல், பள்ளியில் காய்கறி தோட்டம் வைத்தல், இதெல்லாமே செயல்படுத்துவது தான் எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி என்ற திட்டத்தினுடைய நோக்கம். விழுதுகள் திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் தமிழ்நாடு. தமிழக அரசு பள்ளிகளை சேர்ந்த முன்னாள் மாணவர்களை ஒருங்கிணைக்கும் திட்டம் தான் விழுதுகள் திட்டம்.
எந்த மாநிலத்தில் யோகஸ்ரீ என்ற திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் மேற்கு வங்காளம். SC/ST நுழைவு மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கு இலவச பயிற்சி வழங்குவதற்காக யோகஸ்ரீ என்ற திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு மேற்கு வங்கத்தில். அயலக தமிழர் தின விழா எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் சென்னை. காசி தமிழ் சங்கம் 2.2 எங்கு நடைபெற்றது? ஆன்சர் வாரணாசி. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு அரங்கத்திற்கு யாருடைய பெயர் வைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் கலைஞர் கருணாநிதியின் பெயர். கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கம் என அந்த அரங்கத்திற்கு பெயர் வைக்கப்பட்டிருக்கு. சாயோக் கைஜின் என்பது எந்த இரு நாடுகளினுடைய கடலோர காவல் படையின் கூட்டு பயிற்சியாகும்? ஆன்சர் இந்தியா ஜப்பான். தமிழகத்தில் கிராம சபை கூட்டம் ஒரு ஆண்டில் எத்தனை முறை நடத்தப்படுகிறது? ஆன்சர் 6 முறை. நாட்டிலேயே பசுமை மின் உற்பத்தியில் முதலிடம் பிடித்த மாநிலம் ராஜஸ்தான். இதில் தமிழகம் 3வது இடத்துல இருக்கு. பள்ளி மாணவர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு பற்றின அறிவை ஊக்குவிப்பதற்காக எந்த நிறுவனத்துடன் தமிழக அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது? ஆன்சர் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்துடன். பிரணாப் மை ஃபாதர் எ டாட்டர்ஸ் ரிமெம்பர்ஸ் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? ஆன்சர் சர்மிஷ்டா முகர்ஜி. உலகின் வலிமையான கரன்சி பட்டியலில் இந்திய ரூபாய் எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் 15வது இடம். இந்திய செஸ் வீரர்கள் தரவரிசையில் முதலிடம் பிடித்தவர் பிரக்யானந்தா. தமிழ்நாடு அரசின் தலைமை வழக்கறிஞராக பொறுப்பேற்றவர் BS ராமன். பிரதமரின் சூரிய உதய திட்டம் என்பது என்ன? ஆன்சர் 1 கோடி வீடுகளில் சூரிய மின் உற்பத்தி தகடுகள் பொருத்தும் திட்டம் தான் இந்த சூரிய உதய திட்டம். அயோத்தி ராமர் கோவில் எந்த பாணியில் கட்டப்பட்டது? ஆன்சர் நாகரா பாணில. வீரமாமுனிவருக்கு சிலையுடன் கூடிய மணிமண்டபம் சமீபத்தில் எங்கு திறக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் தூத்துக்குடியில். உல்ஃபா அமைப்பு எந்த மாநிலத்துடன் தொடர்புடையது? ஆன்சர் அசாம். தேசிய வாக்காளர் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஜனவரி 25. இந்திய தேர்தல் ஆணையம் துவக்கம் 1950 ஜனவரி 25. 2024 ஆண்டுக்கான குடியரசு தினத்திற்கான கருப்பொருள் என்ன? ஆன்சர் விக்சித் பாரத் அண்ட் பாரத் லோகாந்தரா கி மட்ருகா. ஆசியாவின் எத்தனையாவது பெரிய காபி உற்பத்தி ஏற்றுமதி நாடாக இந்தியா உள்ளது? ஆன்சர் 3வது. ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஜெய்ஷா. 3வது முறையாக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. 2024 ஆண்டுக்கான பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்ட நபர் LK அத்வானி. பீகாரின் முன்னாள் முதல்வர் கர்பூரி தாக்கூர். இந்தியாவின் முதல் வாய்வழி கருத்தடை மாத்திரையை உருவாக்கியவர் யார்? ஆன்சர் நித்யானந்த். இந்திய அளவில் புற்றுநோய் அதிகம் பாதித்த மக்கள் வாழும் மாநிலங்களில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் 5வது இடம். தமிழ்நாட்டில் ஈரோடு மாவட்டத்தில் பாதிப்பு அதிகம் எங்கன்னா இந்த புற்றுநோயால் பாதிப்பு அதிகம். 2023 ஆண்டின் சிறந்த திருப்புமுனை வில்வித்தை வீராங்கனை விருது யாருக்கு வழங்கப்படுகிறது? ஆன்சர் அதிதி சுவாமிக்கு. நாட்டின் முதல் கல்வெட்டியல் அருங்காட்சியகத்துக்கான அடிக்கல் எங்கு நாட்டப்பட்டுள்ளது? ஆன்சர் ஹைதராபாத். சர்வதேச சிறு தேயிலை உரிமையாளர் கூட்டமைப்பின் தலைமையிடம் எந்த நாட்டிற்கு மாற்றப்படுகிறது? ஆன்சர் இந்தியா. சீனாவில் இருந்து இந்தியாவிற்கு மாற்றப்படுகிறது. இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ் குமார். ஐநா மனித வளர்ச்சி குறியீட்டில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் 134வது இடம். முதல் இடத்துல சுவிட்சர்லாந்து இருக்கு, 2வது இடத்துல நார்வே இருக்கு. உலகின் முதல் AI மென்பொருள் பொறியாளரின் பெயர் டெவின். ரஷ்ய அதிபராக விளாடிமிர் புடின் எத்தனையாவது முறையாக பதவியேற்க உள்ளார்? ஆன்சர் 5வது முறையாக. நீங்கள் நலமா திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் தமிழ்நாடு. எந்த மாநிலத்தின் ஆளுநரான தமிழிசை சவுந்தரராஜன் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார்? ஆன்சர் தெலுங்கானா.
2023ஆம் ஆண்டுக்கான சரஸ்வதி சம்மான் விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் பிரபா வர்மாவிற்கு. இந்தியாவில் பெண்கள் வேலைவாய்ப்பு விகிதத்தில் எந்த நகரம் முதலிடத்தில் உள்ளது? ஆன்சர் ஹைதராபாத். இந்தியாவின் முதல் உட்புற தடகள மையம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் புவனேஸ்வர்ல. மக்களை தேடி மருத்துவம் என்ற திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆகஸ்ட் 5, 2021. அயர்லாந்து நாட்டின் இளம் பிரதமராக பொறுப்பேற்க உள்ளவர் சைமன் ஹாரிஸ். தேசிய புலனாய்வு முகமையின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் சதானந்த வசந்த். ஆஸ்திரேலியா F1 கிராண்ட் பிரிக்ஸ் 2024 போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் கார்லோஸ் சைனஸ் ஜூனியர். மேக்கர் ஆஃப் மாடர்ன் கோவா த அன்டோல்டு ஸ்டோரி ஆஃப் பிரதாப் சிங் ராணே என்ற தலைப்பிலான புத்தகத்தை எழுதியவர் யார்? ஆன்சர் ஜெயதேவி ராணே. இந்திய கடற்படையின் புதிய தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டவர் தினேஷ் திரிபாதி. 2024ஆம் ஆண்டிற்கான உலக பத்திரிகை புகைப்படத்திற்கான விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் முகமது சலீம்க்கு. ஃபைட் கேண்டிட்ஸ் செஸ் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்ற இளம் வீரர் யார்? ஆன்சர் டி குகேஷ். 2024ஆம் ஆண்டிற்கான மிஸ் திருநங்கையாக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? ஆன்சர் ஷாம்சி. உலக பூமி தினம் அனுசரிக்கப்படும் நாள் ஏப்ரல் 22. அலிகார் முஸ்லிம் பல்கலைக்கழகத்தில் 100 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் பெண் துணைவேந்தராக நியமிக்கப்பட்டவர் நைமா கத்தூன். ஃபைட் கேண்டிடேட்ஸ் செஸ் போட்டியில் மகளிர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் ஜாங்கி டான். U20 ஆகிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் குண்டு எறிதலில் தங்கம் வென்றவர் அனுராக் சிங் காலர். இந்தியாவில் முதல் பறக்கும் மின்சார டாக்ஸி சேவை எங்கு தொடங்கப்பட உள்ளது? ஆன்சர் டெல்லியில். நாட்டில் 26வது கடற்படை தளபதியாக பொறுப்பேற்றவர் தினேஷ்குமார் திரிபாதி. உலகிலேயே மலிவான பாஸ்போர்ட் பட்டியலில் இந்தியா 2வது இடத்தை பிடித்துள்ளது. உலகின் மிகப்பெரிய தாமிர ஆலை எங்கு தொடங்கப்பட உள்ளது? ஆன்சர் குஜராத். கண்ணில் போதிய ஈரத்தை தக்க வைப்பதற்கான தண்ணீர் சுரக்காத போது எந்த பிரச்சனை ஏற்படுகிறது? ஆன்சர் உலர்விழி. மித் வியஸ் ரியாலிட்டி ரிஜிஸ்டர் என்ற புதிய வலைத்தளத்தை தொடங்கிய அமைப்பு தேர்தல் ஆணையம். ககன் சக்தி என்பது எந்த இந்திய பாதுகாப்பு படை நடத்தும் மிகப்பெரிய போர் பயிற்சியாகும்? ஆன்சர் மானப்படை. அக்னி பிரைம் ஏவுகணை எத்தனை கிலோமீட்டர் தொலைவிலான இலக்குகளை தாக்கும் திறன் கொண்டது? ஆன்சர் 1000 - 2000 கிலோமீட்டர். மத்திய அரசின் மருத்துவ சேவைகள் பொதுமக்களை சென்றடையும் நோக்கில் அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய செயலி மை CGHS. உலகின் மிக சக்தி வாய்ந்த லேசரை வெளியிட்ட நாடு ருமேனியா. வளர்ச்சி மற்றும் அமைதிக்கான சர்வதேச விளையாட்டு தினம் ஏப்ரல் 6. விப்ரோ நிறுவனத்தின் புதிய நிர்வாக இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் ஸ்ரீனிவாஸ் பாலியா. ஜப்பானிய கிராண்ட் ஃப்ரீ போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் மேக்ஸ் வெஸ்டாஃபன். தமிழ்நாட்டில் சிறந்த காவல் நிலையத்திற்கான முதலமைச்சரின் விருது எந்த காவல் நிலையத்திற்கு வழங்கப்படுகிறது? ஆன்சர் மதுரை. நாட்டிலேயே அதிக எண்ணிக்கையிலான கல்லூரிகள் எந்த மாநிலத்தில் உள்ளது? ஆன்சர் உத்தரப்பிரதேசம். நாட்டிலேயே முதல் முறையாக எந்த மாநிலத்தில் ட்ரோன் மூலம் நோயாளிக்கு இரத்தப்பை விநியோகிக்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஒடிஷா. பீகார் மாநிலத்தில் முதல்வராக நிதிஷ்குமார் எத்தனையாவது முறையாக பொறுப்பேற்றுள்ளார்? ஆன்சர் 9வது முறையாக. நாட்டிலேயே மிகப்பெரிய புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் காஞ்சிபுரம். உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற திட்டத்தின் கீழ் பொதுமக்களின் குறைகளை கேட்டறியும் வகையில் கள ஆய்வில் ஈடுபட்டவர் மாவட்ட ஆட்சியர். மாதந்தோறும் 4வது புதன்கிழமை மாவட்ட ஆட்சியர் கிராமங்களில் தங்கி பொதுமக்களின் குறைகளை கேட்டறியும் திட்டம் தான் இந்த உங்களை தேடி உங்கள் ஊர் என்ற திட்டம். குடியரசு தின 2024 அலங்கார அணிவகுப்பில் முதலிடம் பிடித்த மாநிலம் ஒடிசா. இதில் குஜராத் 2ஆம் இடம் பிடிச்சிருக்கு, தமிழ்நாடு 3ஆம் இடம் பிடிச்சிருக்கு. லாஃபா திட்டத்தை தொடங்கிய மாநிலம் ஒடிசா.
16வது நிதி ஆணைய தலைவராக நியமிக்கப்பட்டவர் அரவிந்த் பன்காரியா. தமிழ்நாடு சாம்பியன் அறக்கட்டளை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் மே 2023. அபுதாபியில் கட்டப்பட்டுள்ள முதல் பாரம்பரிய இந்து கோவிலை திறந்து வைக்க உள்ளவர் நரேந்திர மோடி. இந்தியா டு மியான்மர் எல்லையின் இருபுறமும் எத்தனை கிலோமீட்டர் தொலைவுக்கு எவ்வித ஆவணமும் இன்றி சுதந்திரமாக பயணிக்கும் முறை அமலில் உள்ளது? ஆன்சர் 16 கிலோமீட்டர். எத்தனை நாடுகளில் இதுவரை UPI சேவை தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 7 நாடுகள். மிலன் 2024 என்ற கூட்டு கடற்படை பயிற்சி எங்கு நடைபெற்றது? ஆன்சர் விசாகப்பட்டினம். 12வது பதிப்பு தான் இந்த விசாகப்பட்டினத்தில் தொடங்கியிருக்காங்க. தேசிய திரைப்பட விருதுகளில் எந்த விருதின் பெயரில் இந்திரா காந்தியின் பெயர் நீக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் அறிமுக திரைப்பட இயக்குனர் பெயர்ல விருது வழங்கும் பெயர். தேசிய மகளிர் தினம் பிப்ரவரி 13. இந்தியாவின் 19 கேர்ள்ஸ் சரோஜினி நாயுடுடைய பிறந்த தினம் பிப்ரவரி 13. இந்த நாள் தேசிய மகளிர் தினமாக அனுசரிக்கப்படுது. ரயில்கள் மோதி விபத்துக்குள்ளாவதை தவிர்க்க உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட கருவி கவச். சமீபத்தில் எந்த மாநிலத்தில் பஞ்ச் மிட்டாய் விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் தமிழ்நாடு. காரணம் புற்றுநோய் உண்டாக்கும் வேதிப்பொருள் ரோட்டோமைன் ஃபீ செயற்கை நிறமூட்டி பயன்படுத்துறதுனால தடை விதிச்சிருக்காங்க. தமிழகத்தில் முதல் மினி டைட்டல் பூங்கா எங்கு திறக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் விழுப்புரத்தில். H5N1 தொற்று நோய் எந்த நோய்க்கு வழிவகுக்கிறது? ஆன்சர் பறவை காய்ச்சல். கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டம் எங்கு தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் மதுரை. நாட்டின் முதல் திறன் இந்தியா மையம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் சம்பல்பூர்ல. இந்தியாவில் முதல் உள்நாட்டு தனியார் உளவு செயற்கைக்கோள் எந்த நிறுவனம் விண்ணில் செலுத்துகிறது? ஆன்சர் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம். உலக புகழ்பெற்ற கேனஸ் விருது பெறும் முதல் இந்திய ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் சிவன். உலகில் உயரமான வாக்குச்சாவடி இமாச்சல பிரதேசம். மியான்மருக்கான இந்தியாவின் அடுத்த தூதராக நியமிக்கப்பட்டவர் அபய் தாக்கூர். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? ஆன்சர் பிப்ரவரி 13. இந்தியாவில் எந்த மாநிலம் சிறுத்தைகள் எண்ணிக்கையில் முதலிடத்தில் உள்ளது? ஆன்சர் மத்திய பிரதேசம். 2024 ஆண்டுக்கான நம்மாழ்வார் விருது எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 3 பேருக்கு. பிரதான் மந்திரி சூர்யாகர் முப்தி பிஜ்லி யோஜனா திட்டம் என்ன? ஆன்சர் சூரிய மின் உற்பத்தி திட்டம். அசாம் மாநிலத்தில் சிகரெட் பகுதியில் எந்த நிறுவனம் செமிகண்டக்டர் ஆலையை நிறுவ உள்ளது? ஆன்சர் டாடா நிறுவனம். எந்த பள்ளிகளுக்கு தமிழக அரசால் எந்த விருது வழங்கப்படுகிறது? சிறந்த பள்ளிகளுக்கு. ஆன்சர் பேராசிரியர் க அன்பழகன் விருது. உலகில் வலிமையான காப்பீடு பிராண்டாக உள்ள நிறுவனம் LIC. பாதுகாப்பு துறையில் புதிய தொழில்நுட்பங்களை மேம்படுத்துவதற்காக தொடங்கப்பட்ட திட்டம் அதிதி திட்டம். 2024 ஆண்டின் ஒலிம்பிக் போட்டிகள் எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் பாரிஸ். சமீபத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் இளம் படைப்பாளிகளை அங்கீகரிக்கும் வகையில் மத்திய அரசு அறிவித்த விருது தேசிய படைப்பாளிகள் விருது. உன்னதி திட்டம் வடகிழக்கு மாநிலங்களின் தொழில்துறை மேம்பாட்டிற்காக தொடங்கப்பட்டது. 96வது ஆஸ்கர் விருதுகளில் சிறந்த நடிகருக்கான விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் சிலியன் மார்ஃபிக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஆஸ்கர் விருதுகளில் சிறந்த படமாக தேர்வு செய்யப்பட்டது ஓப்பன்ஹைமர். சிறந்த இயக்குனர் கிறிஸ்டோபர் நோலன். சிறந்த நடிகை எம்மா ஸ்டோன். குடியுரிமை திருத்த சட்டம் நாடு முழுவதும் என்ன நாளில் அமலுக்கு வந்துள்ளது? ஆன்சர் மார்ச் 11. தேசிய புகைப்பிடித்தல் எதிர்ப்பு தினம் மார்ச் 13. உலகின் ஆயுத இறக்குமதியில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் முதலிடம். சுதந்திரத்திற்கு பிறகு பொது சிவில் சட்டத்தை ஏற்ற முதல் மாநிலம் உத்தரகாண்ட். இந்தியாவின் முதல் ஹெலிகாப்டர் அவசர மருத்துவ சேவை எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட உள்ளது? ஆன்சர் உத்தரகாண்ட். உத்தரகாண்ட் மாநிலத்தில் ரிஷிகேஷ் எய்ம்ஸ் மருத்துவமனையில் தொடங்கப்பட உள்ளது.
வள்ளலா சர்வதேச மையம் அமைக்க எங்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது? ஆன்சர் வடலூர். சிந்தனை சிற்பி என்று அழைக்கப்படுபவர் சிங்காரவேலர். ஆசியாவின் மிகப்பெரிய விமான கண்காட்சி எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் சிங்கப்பூர். சமீபத்தில் எத்தனையாவது ஆண்டாக வேளாண் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது? ஆன்சர் 4வது ஆண்டாக. இந்தியாவின் மக்கள் தொகையில் 2050ஆம் ஆண்டில் எத்தனை சதவிகிதம் பேர் முதியோர்களாக இருப்பார்கள்? ஆன்சர் 19.5%. மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட்டில் எந்த அணி சாம்பியன் ஆகியுள்ளது? ஆன்சர் ராயல் சேலஞ்சர்ஸ் அணி, பெங்களூர். 2வது உலகத் தமிழ் செம்மொழி மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் சென்னை. 18வது மக்களவைத் தேர்தலில் வாக்களிக்க தகுதி பெற்ற முதல் முறை வாக்காளர்களின் எண்ணிக்கை எத்தனை? ஆன்சர் 1.82 கோடி பேர். இந்திய இராணுவத்தில் தொடங்கப்பட்ட உயர் தொழில்நுட்ப பிரிவு ஸ்டீக். சர்வதேச மகிழ்ச்சி தினம் மார்ச் 20. கைபேசி ஏற்றுமதியில் உலகில் எத்தனையாவது பெரிய நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது? ஆன்சர் 5வது. உலக தண்ணீர் தினம் மார்ச் 22. PV நரசிம்மராவ் நினைவு விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஆன்சர் ரத்தன் டாட்டாவுக்கு. உலகளவில் இணையவழி குற்றங்களில் முதலிடம் பிடித்த நாடு ரஷ்யா. 2024 கான்ஸ் திரைப்பட விழாவில் எத்தனையாவது பதிப்பு நடைபெற உள்ளது? ஆன்சர் 77வது பதிப்பு. இந்தியாவிலேயே அதிக எண்ணிக்கையிலான சிறப்பு பொருளாதார மண்டலங்களை கொண்டுள்ள மாநிலம் எது? ஆன்சர் தமிழ்நாடு. சியாச்சின் தினம் என்ன நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஏப்ரல் 13. நாட்டிலேயே அதிகப்படியான மரங்கள் அழிக்கப்படுவதில் எந்த மாநிலம் முதலிடத்தில் உள்ளது? ஆன்சர் அசாம். மரம் அழிப்பில் உலகளவில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் 2ஆம் இடம். நெக்ஸ்கார் 19 என்பது இந்தியாவில் முதல் முறையாக எந்த நோய்க்காக உருவாக்கப்பட்ட மரபணு அடிப்படையிலான சிகிச்சை முறையாகும்? ஆன்சர் புற்றுநோய். வதந்தி பரவலை தடுக்கும் கம்யூனிட்டி நோட்ஸ் வசதியை இந்தியாவில் எந்த சமூக ஊடகம் அறிமுகப்படுத்தியுள்ளது? ஆன்சர் எக்ஸ். சர்வதேச ரோமானிய தினம் ஏப்ரல் 8. எந்த மாநிலத்தில் கத்தியா கோதுமைக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் உத்தரப்பிரதேசம். சமீபத்தில் பீரங்கி எதிர்ப்பு ஏவுகணையின் பரிசோதனை எங்கு நிகழ்த்தப்பட்டது? ஆன்சர் சிக்கிம்ல. 18வது மக்களவைத் தேர்தலில் பெரிய மாநிலங்களுக்கான வேட்பாளர் தேர்தல் செலவு உச்சவரம்பு தொகை 95 லட்சம். இந்தியாவின் மின் நுகர்வோர்கள் விகிதத்தில் என்ன மாநிலம் முதலிடத்தில் உள்ளது? ஆன்சர் திரிபுரா. உலக வானிலை தினம் மார்ச் 23. இந்தியாவில் இளைஞர்களின் வேலையின்மை எத்தனை சதவிகிதமாக அதிகரித்துள்ளது? ஆன்சர் 83%. வர்த்தக ரீதியாக நிலவில் தரையிறக்கப்பட்ட முதல் ஆய்வுக்களம் ஏது? ஆன்சர் ஒடிசியஸ். உலகளவில் பருத்தி மற்றும் பருத்தி பொருட்களை விற்பனை செய்ய எந்த வர்த்தக பெயர் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது? ஆன்சர் கஸ்தூரி காட்டன். 13வது WTO அமைச்சர்கள் மாநாடு எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஐக்கிய அரபு அமீரகத்தில். எக்ஸசைஸ் சைக்ளோன் என்பது எந்த நாடுகளுக்கு இடையிலான கூட்டுப்பயிற்சி ஆகும்? ஆன்சர் இந்தியாவிற்கும் எகிப்திற்கும். இந்தியாவிலேயே முதல் முறையாக எந்த IITயில் விளையாட்டு பிரிவு மாணவர்களுக்கு கூடுதல் இடங்கள் ஒதுக்கீடு செய்யும் திட்டத்தை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது? ஆன்சர் சென்னை IIT. டெலாஸ் ஓபன் ATP டென்னிஸ் போட்டியில் எந்த நாட்டில் டாமிபால் சாம்பியன் ஆனார்? ஆன்சர் அமெரிக்கா. உலக வானொலி தினம் பிப்ரவரி 13. நாட்டில் நடக்கும் சாலை விபத்துகளில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளது. டெஸ்ட் கிரிக்கெட்டில் 500 விக்கெட்டுகளை வீழ்த்திய 2வது இந்திய வீரர் அஸ்வின் ரவிச்சந்திரன். முதல் வீரர் அனில் கும்ப்ளே. ஸ்வயம் திட்டம் என மாநிலத்தில் தொடங்கப்படுகிறது? ஆன்சர் ஒடிசா. வேலை இல்லாத இளைஞர்களுக்காக வட்டியில்லா கடன்கள் வழங்கும் திட்டம் தான் ஸ்வயம் திட்டம். சமீபத்தில் எத்தனையாவது சர்வதேச பாதுகாப்பு மாநாடு ஜெர்மனியில் நடைபெற்றது? ஆன்சர் 60வது.
வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர்களை மீட்பதற்காக தமிழகத்தில் யாருடைய பெயரில் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் தாயுமானவர். நான் முதல்வன் ஒலிம்பியாட் திட்டம் எந்த வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்காக தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 6லிருந்து 9வது வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு. மைதேயி சமூகத்தினர் எந்த மாநிலத்துடன் தொடர்புடையவர்கள்? ஆன்சர் மணிப்பூர். அழிந்து வரும் உயிரினங்கள் பாதுகாப்பு நிதியத்தை எந்த மாநிலம் தொடங்கியுள்ளது? ஆன்சர் தமிழ்நாடு. பாரத் டெக்ஸ் 2024 என்ற ஜவுளி வர்த்தக கண்காட்சி எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் டெல்லியில். இந்தியாவிலேயே அதிக ராம்சார் தலங்களை கொண்ட மாநிலம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் 16 ராம்சார் தலங்கள் இருக்குது. இந்தியாவில் 80 ராம்சார் தலங்கள் மொத்தம் இருக்குது. உலகிலேயே எந்த நாட்டில் அதிக வழக்குகள் நிலுவையில் உள்ளன? ஆன்சர் இந்தியா. இந்தியாவிலேயே பொது சிவில் சட்ட மசோதாவை நிறைவேற்றிய முதல் மாநிலம் உத்தரகாண்ட். வான் மித்ரா திட்டம் என மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஹரியானா. ஜல் ஜீவன் திட்டத்தின் கீழ் 100% வீடுகளுக்கு குழாய் நீர் இணைப்புகளை வழங்கிய முதல் வடகிழக்கு மாநிலம் அருணாச்சல பிரதேசம். உலகில் முதல் மர செயற்கைக்கோளை எந்த நாடு விண்ணில் செலுத்தியது? ஆன்சர் அமெரிக்கா மற்றும் ஜப்பான். இந்திய எரிசக்தி வாரத்தை பிரதமர் மோடி எங்கு தொடங்கி வைத்தார்? ஆன்சர் கோவால. 2024 ஆண்டுக்கான பாரத ரத்னா விருது பெறும் தமிழக விஞ்ஞானி MS சுவாமிநாதன். பாரத ரத்னா விருது முதல் முறையாக 5 பேருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. முன்னாள் பிரதமர் சௌத்ரி சரண் சிங், முன்னாள் பிரதமர் PV நரசிம்மராவ், முன்னாள் துணை பிரதமர் LK அத்வானி, வேளாண் விஞ்ஞானி MS சுவாமிநாதனுக்கும் பீகார் முன்னாள் முதல்வரான கர்பூரி தாக்கூருக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கு. சமீபத்தில் காலமான ததாசிராவ் கெய்க்வாட் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? ஆன்சர் கிரிக்கெட். 2024 ஆண்டில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் மு. கருணாநிதி பொற்கிளி விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஆன்சர் உரைநடை பிரிவில் பேராசிரியர் ஆ. சிவசுப்பிரமணியத்துக்கு வழங்கப்பட்டிருக்கு. நாவல் பிரிவில் தமிழ் மகன், சிறுகதை பிரிவில் அழகிய பெரியவனுக்கும், கவிதை பிரிவில் கவிஞர் உமா மகேஸ்வரிக்கும், மொழிபெயர்ப்பு பிரிவில் மயிலை பானுவுக்கும், நாடக பிரிவில் வேலு சரவணனுக்கும் வழங்கப்பட்டிருக்கு. எந்த ஆண்டுக்குள் துவரம் பருப்பு உற்பத்தியில் இந்தியா தன்னிறைவு அடைய இலக்கு நிர்ணயித்துள்ளது? ஆன்சர் 2027. நாட்டிலேயே மிக நீளமான கடல் பாலம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் மகாராஷ்டிரா. கடல் பாலம் அடல் சேது கடல் பாலம் பேர். இது மும்பையிலிருந்து 22 கிலோமீட்டர் தொலைவு அமைச்சிருக்காங்க. சிவரி டு நவசேவா வரை. உயர்கல்வி சேர்க்கை விகிதத்தை 2030 எத்தனை சதவிகிதமாக உயர்த்த இலக்கு நிர்ணயித்துள்ளது? ஆன்சர் 50%. தமிழகத்தில் நவீன திரைப்பட நகரம் சென்னை. சென்னை பூந்தமல்லியில் 500 கோடியில் நவீன திரைப்பட நகரம் அமைக்கப்படும் என முதல்வர் மு. க. ஸ்டாலின் அறிவிச்சிருக்காரு. ஆசியான் கூட்டமைப்பில் 11வது உறுப்பினராக எந்த நாடு இணைந்தது? ஆன்சர் கிழக்கு தைமோர். நாட்டின் தூய்மையான நகரமாக எந்த நகரம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது? ஆன்சர் இந்தூர் மற்றும் சூரத். தூய்மை சார்ந்து சிறப்பாக செயல்பட்ட மாநிலங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்த மாநிலம் மகாராஷ்டிரா. தமிழ்நாடு இதில் 10வது இடத்துல இருக்கு. அதிநவீன ஆகாஷ் NG ஏவுகணை எத்தனை கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்கை தாக்கும் திறன் கொண்டது? ஆன்சர் 80 கிலோமீட்டர். அயலக தமிழர்களுக்கான எனது கிராமம் என்ற திட்டத்தை தொடங்கி வைத்தவர் மு. க. ஸ்டாலின். பிறந்த கிராமத்தை மேம்படுத்த விரும்பும் அயலக தமிழர்கள் நிதி செலுத்துவதற்கான திட்டம் தான் எனது கிராமம் என்ற திட்டம். தேசிய புத்தாக்க நிறுவனங்கள் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஜனவரி 16. எந்த ஆண்டுக்குள் 10 கோடி டன் நிலக்கரியை வாயுமயமாக்க அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது? ஆன்சர் 2030க்குள். சென்னையில் ரவுடிகளை கண்காணிக்க அறிமுகப்படுத்தப்பட்ட செயலி பருந்து செயலி. இந்த ஆண்டுக்கான பத்மபூஷன் விருது பெற்ற தமிழகத்தை சேர்ந்தவர் விஜயகாந்த். கீர்த்தி சக்ரா மற்றும் சௌரியா சக்ரா விருதுகள் யாருக்கு வழங்கப்படுகிறது? ஆன்சர் இராணுவத்தில் வீரதீர செயல் புரிந்தோருக்காக. இந்திய இராணுவத்தின் முதல் பெண் சுபேதாராக நியமிக்கப்பட்டவர் பிரித்தி ராஜத்.
நாட்டின் இரண்டாவது ராக்கெட் ஏவுதளம் எங்கு அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் குலசேகரப்பட்டினத்தில். முதல் ராக்கெட் ஏவுதளம் எங்கே இருக்குன்னா ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்குது. இந்த ஆண்டுக்கான பத்ம விருது அறிவிக்கப்பட்டவர்களில் எத்தனை பேர் பெண்கள்? ஆன்சர் 30 பேர். தீனதயாள் அந்தியோதயா திட்டத்திற்காக உருவாக்கப்பட்ட செயலி சாரதி. இந்தியாவில் முதல் பெண்கள் சைனிக் பள்ளி எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மதுராவில் உள்ள பிருந்தாவனத்தில் தொடங்கப்பட்டிருக்கு. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் செப்டம்பர் 15, 2023 தொடங்கியிருக்காங்க. நெய்தல் மீட்சி இயக்கம் எந்த நாட்டில் தொடங்கப்பட்டது? ஆன்சர் தமிழ்நாடு. கடலோர வளங்களை மீட்டெடுத்து பாதுகாப்பதற்காக தொடங்கப்பட்டிருக்கு. 4 முக்கிய திட்டங்கள். பல்லுயிர் பாதுகாப்பு பூங்கா எங்கு அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் கடம்பூரில். கடல் ஆமை பாதுகாப்பு மையம் நாகப்பட்டினம் மற்றும் சென்னையில் அமைக்கப்பட உள்ளது. சர்வதேச கடற்பசு பாதுகாப்பு மையம் மனோரா தஞ்சாவூரில் அமைக்கப்பட உள்ளது. பள்ளிக்கரணை உள்ளிட்ட கடற்கரையோர ஈரநிலங்களின் பாதுகாப்பு மற்றும் மறுசீரமைப்பு பணிகளுக்காக தொடங்கப்பட்டிருக்கு. ஓய்வு பெற்ற ஊழியர்களை கேரளாவிற்கு வரவைத்து கௌரவிக்கும் வகையில் எந்த விருது வழங்கப்படுகிறது? ஆன்சர் அனுபவ் விருது. நாட்டின் நீண்ட கடற்பாலமான அடல் சேது பாலம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் மகாராஷ்டிரா. அணிசேரா இயக்கத்தில் 19வது உச்சி மாநாடு எந்த நாட்டில் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் உகாண்டாவில். சர்வதேச இந்திய அறிவியல் விழா எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ஹரியானா. 2019 to 20 ஆண்டுக்கான ஸ்கோப் எமினன்ஸ் விருது எண்ம மாற்றத்திற்கான பிரிவில் எந்த நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் NLC இந்தியா நிறுவனத்திற்கு. பள்ளி பாட புத்தகங்கள் 30க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு எந்த வலைத்தளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டது? ஆன்சர் தீக்ஷா. PCCIயின் வாழ்நாள் சாதனையாளர் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ரவி சாஸ்திரிக்கு. LICயில் புதிதாக தொடங்கப்பட்டுள்ள ஜீவன் தாரா திட்டம் எதனுடன் தொடர்புடையது? ஆன்சர் ஓய்வூதிய காப்பீட்டு திட்டம். பிரிக்ஸ் கூட்டமைப்பில் புதிதாக எத்தனை உறுப்பு நாடுகள் இணைந்துள்ளது? ஆன்சர் 5. எந்தெந்த நாடுகள்? எகிப்து, எத்தியோப்பியா, ஈரான், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம். எத்தனையாவது உலக தமிழர் பொருளாதார மாநாடு சென்னையில் நடைபெற உள்ளது? ஆன்சர் 10வது. கர்ப்பிணிகளுக்கான பிக்மி 3.0 மென்பொருள் சேவையை தொடங்கி வைத்தவர் யார்? ஆன்சர் உதயநிதி ஸ்டாலின். இங்கிலாந்தில் நடைபெற்ற பிரிட்டிஷ் ஜூனியர் ஓப்பன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அனாஹத் சிங் எந்த பதக்கம் வென்றார்? ஆன்சர் வெள்ளிப்பதக்கம். கேலோ இந்திய இளைஞர் விளையாட்டுப் போட்டியில் எத்தனையாவது பதிப்பு தமிழகத்தில் தொடங்கப்பட உள்ளது? ஆன்சர் 6வது. தமிழகத்தில் எத்தனை சிறிய அளவிலான ஜவுளி பூங்காக்கள் தொடங்கப்பட உள்ளது? ஆன்சர் 6. இந்தியா ஓப்பன் பேட்மிண்டன் போட்டியில் சாத்விக் சாய்ராஜ் ஸ்ராக் இணை எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் 2வது. ஹாக்கி 5 உலகக்கோப்பை போட்டியில் எத்தனையாவது பதிப்பு ஓமனில் நடைபெற்றது? ஆன்சர் முதல் பதிப்பு. டெசர்ட் சைக்ளோன் என்பது எந்த 2 நாடுகளுக்கு இடையிலான கூட்டு இராணுவ பயிற்சி ஆகும்? ஆன்சர் இந்தியாவிற்கும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும். முதலாவது பதிப்பு ராஜஸ்தான் மாநிலத்தில் நடைபெற்றது. உலக பிரெய்லி தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுது? ஆன்சர் ஜனவரி 4. எந்த மாநிலத்தில் சிவப்பு எறும்பு சட்னிக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஒடிசா. கேப்ரியல் அட்டல் எந்த நாட்டின் மிக இளைய வயது பிரதமராக நியமிக்கப்பட்டார்? ஆன்சர் பிரான்ஸ். இந்திய ரூபாயை தங்கள் நாடுகளில் பயன்படுத்த எத்தனை நாடுகள் ஒப்புதல் வழங்கியுள்ளன? ஆன்சர் 35 நாடுகள். இந்த ஆண்டுக்கான கோட்டை அமீர் மத நல்லிணக்க விருது யாருக்கு வழங்கப்படுகிறது? ஆன்சர் முகமது ஜூஃபைருக்கு. திருந்திய நெல் சாகுபடிக்கான நாராயணசாமி நாயுடு விருது யாருக்கு வழங்கப்படுகிறது? ஆன்சர் பாலமுருகனுக்கு. விண்வெளியில் கருந்துளை ஆய்விற்காக இஸ்ரோ அனுப்பிய செயற்கைக்கோள் எக்ஸ்போசாட். சமீபத்தில் வெளியிடப்பட்ட மகா கவிதை நூலின் ஆசிரியர் கவிஞர் வைரமுத்து. நிலம், நீர், தீ, காற்று, வானம் ஐம்பூதங்களையும் பற்றி கூறிய கவிதை தொகுப்பு தான் மகாகவிதை.
பிம்ஸ்டெக் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளராக பதவியேற்ற முதல் இந்தியர் இந்திராமணி பாண்டே. 2023ஆம் ஆண்டுக்கான ஃபிஃபா சிறந்த வீரர் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் லயோனல் மெஸ்ஸிக்கு. 2024ஆம் ஆண்டிற்கான உலக பொருளாதார கூட்டமைப்பின் வருடாந்திர கூட்டம் எங்கு நடைபெற்றது? ஆன்சர் சுவிட்சர்லாந்து. இந்திய குடியுரிமை சட்டம் எத்தனை முறை திருத்தப்படுகிறது? ஆன்சர் 6 முறை. டிஆர்டிஓவின் நிறுவன தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஜனவரி 1. தேசிய மகளிர் ஆணையத்தின் தலைவர் ரேகா சர்மா. சமீபத்தில் எது தொடர்பான பிருத்திவி விக்யான் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது? ஆன்சர் புவி அறிவியல் ஆராய்ச்சி மையம். செங்கடல் வழியாக செல்லும் சரக்கு கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் ஹூதி கிளர்ச்சியாளர்கள். குளோனிங் முறையில் ஆரோக்கியமான முதலாவது ரீசஸ் குரங்கை எந்த நாடு உருவாக்கியது? ஆன்சர் சீனா. இந்தியாவின் பெண்களுக்கான சிறந்த 10 நகரங்கள் 2023ஆம் ஆண்டுக்கான பட்டியலில் 10 லட்சத்திற்கும் குறைவான மக்கள் தொகையுடன் நகரங்கள் பிரிவில் முதலிடம் பிடித்த தமிழக நகரம் திருச்சி. 2வது இடம் வேலூர். 500வது சிரேஷ்ட கல்வி மையம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் இமாச்சல பிரதேசம். 2023ஆம் ஆண்டில் இந்தியாவின் மாசடைந்த நகரம் ஃபயர்னிஹாட், மேகாலயாவில் இருக்க நகரம். தேசிய விண்வெளி தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆகஸ்ட் 23. ஐசிசியின் 2023ஆம் ஆண்டுக்கான சிறந்த T20 கிரிக்கெட் வீரராக தேர்வு செய்யப்பட்டவர் சூரியகுமார் யாதவ். சிறந்த தமிழறிஞர் விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் யா மணிகண்டனுக்கு. 2024ஆம் ஆண்டிற்கான உலகின் சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட் தரவரிசையில் முதலிடம் பிடித்த நாடு பிரான்ஸ். முண்டந்துறை புலிகள் காப்பகம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் திருநெல்வேலியில். தேசிய அறிவியல் தினம் பிப்ரவரி 28. உலகின் முதல் வேத கடிகாரம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் மத்திய பிரதேசம். தமிழ்நாட்டில் எத்தனையாவது வனவிலங்கு சரணாலயமாக ஈரோட்டில் உள்ள காப்பு காடுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 18வது சரணாலயமாக. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் பர்கூர் மலை காப்பு காடுகள் இருக்கு. தேசிய குடற்புழு நீக்க தினம் பிப்ரவரி 10, ஆகஸ்ட் 10. இந்தியாவில் பாரத ரத்னா, பத்மபூஷன், பத்ம விபூஷன், பத்மஸ்ரீ ஆகிய 4 உயரிய விருதுகளை வென்ற தமிழர் MS சுவாமிநாதன். உலக அளவில் அறிவுசார் சொத்து குறியீடு 2024இல் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் 42வது இடம். எந்த ஆண்டுக்குள் இந்திய விண்வெளி மையம் அமைக்க இலக்கு நிர்ணயித்துள்ளது? ஆன்சர் 2035. அரசு ஊழியர்கள் பயன்பெறும் வகையில் தமிழகத்தில் தொடங்கப்பட்ட திட்டம் களஞ்சியம். சமீபத்தில் இந்திய உதவியால் எந்த நாட்டில் நவீன மருத்துவமனை தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் பூடான். நேபாளத்தின் சுற்றுலா தலைநகராக எந்த நகரம் அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் புகாரா. இந்தோனேஷியாவில் முதல் இந்து பல்கலைக்கழகம் எங்கு உருவாக்கப்பட்டது? ஆன்சர் பாலியில். இந்திரம்மா வீட்டு திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் தெலுங்கானா. முக்கிய மந்திரி மகிழா சம்மான் யோஜனா திட்டம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் டெல்லியில். வட இந்தியாவின் முதல் அரசு ஹோமியோபதி கல்லூரி எங்கு அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் ஜம்மு அண்ட் காஷ்மீரில். ஐநாவின் உலக மகிழ்ச்சி குறியீட்டில் 2024இல் இந்தியா எத்தனாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் 126வது இடம். முதல் இடத்துல பின்லாந்து இருக்கு, 2வது இடத்துல டென்மார்க் இருக்கு. சர்வதேச ஹாக்கி சம்மேளனத்தின் புதிய உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட இந்திய வீரர் ஸ்ரீஜேஷ். 2035ஆம் ஆண்டுக்குள் எந்த நாடு நிலவில் அணு உலை ஒன்றை அமைக்க உள்ளது? ஆன்சர் சீனா மற்றும் இந்தியா. மஹதாரி வந்தனா யோஜனா திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் சத்தீஸ்கர். 1924ஆம் ஆண்டிற்கான ரஞ்சி கோப்பை போட்டியில் எந்த அணி சாம்பியன் ஆனது? ஆன்சர் மும்பை அணி. இந்தியன் வேர்ல்ட்ஸ் ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் கார்லோஸ் அல்காரஸ். எந்த நாட்டின் உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் ட்ரூ
கியால்ஃபு விருது பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஆன்சர் பூடான். இந்தியாவுக்கும் எந்த நாட்டுக்கும் இடையே ரயில் போக்குவரத்து தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. ஆன்சர் பூடான்ல. அரிய வகை நோய் தினம் பிப்ரவரி மாதம் கடைசி நாளில் அனுசரிக்கப்படுது. தெற்காசியாவின் மிகப்பெரிய ஆயுத உற்பத்தி ஆலை எங்கு தொடங்கப்பட்டுள்ளது. ஆன்சர் கான்பூர்ல. இந்திய விண்வெளி மையம் எந்த பெயரில் அமைக்கப்பட உள்ளது. ஆன்சர் பாரதிய அந்தரிக்ஷ நிலையம். 2024 ஆண்டிற்கான கலைஞர் எழுதுகோள் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஆன்சர் VN சாமிக்கு. எழுத்தாளர்களுக்கு தமிழ்நாடு அரசால் எந்த திட்டம் மூலம் வீடு வழங்கப்படுகிறது. ஆன்சர் கனவு இல்லம். நாட்டில் முதல் கடல் படையை எந்த மாநிலம் தொடங்கியது. ஆன்சர் தமிழ்நாடு. இந்திய தேர்தல் ஆணையத்தின் மாற்றுத்திறனாளிகள் பிரிவில் தேசிய அடையாளமாக யாரை அறிவித்தது. ஆன்சர் ஷீதல் தேவி. இந்தியாவில் முதல் தபால் நிலையம் எங்கு தொடங்கப்பட்டது. ஆன்சர் கொல்கத்தால. 2023 ஆண்டிற்கான உலக காற்று தரவரிசை பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது. ஆன்சர் 3வது இடம். எந்த நாட்டிடம் இருந்து இந்தியர்களை மீட்க ஆபரேஷன் இந்திராவதி தொடங்கப்பட்டுள்ளது. ஆன்சர் ஹைடி. இந்தியாவில் முதல் சிறிய அளவிலான LNG நிறுவனம் எங்கு தொடங்கப்பட்டது. ஆன்சர் மத்திய பிரதேசம். எந்த மாநிலத்தில் நாக் வளையல்களுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. ஆன்சர் தெலுங்கானா. உலகில் மிக நீள சுரங்கப்பாதை அருணாச்சல பிரதேசத்தில் அமைக்கப்பட உள்ளது. தனியார் மூலம் அனுப்பப்படும் நாட்டின் 2வது ராக்கெட் அக்னிஃபான். நோ யுவர் கேண்டிடேட் என்ற செயலியை எந்த அமைப்பு தொடங்கியுள்ளது. ஆன்சர் இந்திய தேர்தல் ஆணையம். ரஷ்யாவின் புதிய இந்திய தூதராக நியமிக்கப்பட்டவர் வினய்குமார். இந்தியாவில் முதல் LNG மூலம் இயங்கும் பேருந்து எங்கு தொடங்கப்பட்டுள்ளது. ஆன்சர் மகாராஷ்டிரால. எவரெஸ்ட் அடிவார முகாமை சென்றடைந்த சாதனை படைத்த இளம் வயது சிறுமி சித்தி மிஸ்ரா. எக்ஸசைஸ் சமுத்ரா லக்ஷ்மணா என்பது எந்த 2 நாடுகளுக்கு இடையிலான கடற்படை பயிற்சியாகும். ஆன்சர் இந்தியாவிற்கும் மலேசியாவிற்கும். இந்தியாவிலேயே முதல் முறையாக எந்த மாநில அரசு ஸ்பேஸ் என்ற சொந்த OTT தளத்தை தொடங்கியுள்ளது. ஆன்சர் கேரளா. UNDP வெளியிட்டுள்ள பாலின சமத்துவமின்மை குறியீட்டில் இந்தியா 108வது இடத்துல இருக்கு. இஸ்லாமோஃபியா என்ற தீர்மானத்தை ஐநாவில் எந்த நாடு தாக்கல் செய்துள்ளது. ஆன்சர் பாகிஸ்தான். லாமிட்டி என்பது எந்த 2 நாடுகளுக்கு இடையிலான கூட்டு இராணுவ பயிற்சி ஆகும். ஆன்சர் இந்தியாவிற்கும் சீஷெல்ஸ்க்கும். உலக ஜீரண மண்டல மருத்துவ அமைப்பின் அறிவியல் திட்ட உறுப்பினராக நியமிக்கப்பட்டவர் TS சந்திரசேகர். வந்தே பாரத் ரயில்களுக்கான ரயில் பெட்டிகள் எங்கு தயாரிக்கப்படுகிறது. ஆன்சர் சென்னையில். நாட்டில் முதலாவது உயர்நிலை 8 வழி நெடுஞ்சாலை துவாரகா விரைவு சாலை. நிகழாண்டில் உலக கண் நீர் அழுத்த விழிப்புணர்வு வாரம் மார்ச் 10 to 16 வரை அனுசரிக்கப்படுது. கடலுக்கடியில் முதல் முறையாக மனிதர்களை அனுப்பி ஆய்வு செய்யும் மத்திய அரசின் திட்டம் சமுத்திரயான். WHO அறிமுகப்படுத்தியுள்ள AI அடிப்படையிலான எண்ம சுகாதார ஊக்குவிப்பாளரின் பெயர் சாரா. எந்த கோளின் துணைக்கோளில் ஓசோன் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. ஆன்சர் வியாழன் கோள்ல. QS பல்கலைக்கழக தரவரிசை 2024 இந்தியாவில் முதலிடம் பிடித்த கல்வி நிறுவனம் மும்பை IIT. வாக்காளர் பட்டியலில் நம்முடைய பெயர் இருக்கிறதா இல்லையா என அறிந்திட அறிமுகப்படுத்தப்பட்ட பிரத்யோக செயலி VHA செயலி, ஓட்டர் ஹெல்ப் லைன் செயலி. T20 உலகக்கோப்பை போட்டிக்கு விளம்பர தூதராக நியமிக்கப்பட்டவர் உசேன் போல்ட். விண்வெளிக்கு சுற்றுலா செல்லும் முதல் இந்தியர் கோபி தோட்டக்குரா. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கான நடுவர் மன்ற உறுப்பினராக தேர்வான முதல் இந்தியர் பில்கிஸ் மேர். இந்தியாவில் முதல் பிரமோஸ் ஏவுகணை ஏற்றுமதி எந்த நாட்டில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஆன்சர் பிலிப்பைன்ஸ். டஸ்ட்லிக் 2024 என்பது எந்த 2 நாடுகளுக்கு இடையிலான கூட்டு இராணுவ பயிற்சி. ஆன்சர் இந்தியாவிற்கும் உஸ்பெகிஸ்தானுக்கும். நாட்டிலேயே அதிக பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெற்ற மாநிலம் உத்தரப்பிரதேசம். மொத்தம் 75 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு வாங்கியிருக்கு.
சர்வதேச நாணய நிதியத்தின் தலைவராக இரண்டாவது முறையாக மீண்டும் நியமிக்கப்பட்டவர் கிறிஸ்டலினா ஜார்ஜிவா. மணற்கேணி செயலி எதனுடன் தொடர்புடையது? ஆன்சர், காணொளி வடிவில் பாடங்கள் படிப்பது. சர்வதேச சுரங்க விழிப்புணர்வு தினம் ஏப்ரல் 4. எந்த மாநில அரசு தேர்தல் ஆணையத்திற்கான பிரத்யோக மையை தயாரித்துள்ளது? ஆன்சர், கர்நாடகா. எந்த நாட்டில் வாழ்ந்த தமிழர்களின் நினைவை போற்றும் வகையில் நடுக்கல் நிறுவப்பட்டது? ஆன்சர், தாய்லாந்து. நாட்டின் கடற்படை துணை தளபதியாக பொறுப்பேற்றவர் சுவாமிநாதன். உலக பத்திரிகை சுதந்திர குறியீடு 2024 இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்தது? ஆன்சர், 159வது இடம். மெழுகுவர்த்தி மெழுகு மூலம் இயங்கும் ராக்கெட் எந்த நாடு விண்ணில் செலுத்தியது? ஆன்சர், ஜெர்மனி. மேகாலய மாநிலத்தின் முதல் பெண் டிஜிபியாக நியமிக்கப்பட்டவர் இடாஷிஷா நோங்க்ராங். உலகில் முதல் இடம்பெயரும் பேரிடர் மருத்துவமனை எந்த நாட்டில் தொடங்கப்படுகிறது? ஆன்சர், இந்தியா. ஜிஎஸ்டி மேல்முறையீடு தீர்ப்பாயத்தின் முதல் தலைவர் சஞ்சய் குமார் மிஸ்ரா. சிம்பெக்ஸ் என்பது எந்த இரு நாடுகளுக்கு இடையிலான கூட்டு இராணுவ பயிற்சி? ஆன்சர், இந்தியாவிற்கும் சிங்கப்பூருக்கும். ரஷ்ய அதிபராக விளாடிமிர் புதின் எத்தனையாவது முறையாக பொறுப்பேற்றுள்ளார்? ஆன்சர், 5வது முறையாக. இந்த வீடியோவில் 2024 கரண்ட் அஃபேர்ஸ் ஜனவரியிலிருந்து மே மந்த் வரை இருக்க கரண்ட் அஃபேர்ஸ் தான் இந்த ஒரே வீடியோவில் நம்ம பார்த்தோம். சரிங்களா? ஸோ ப்ரீவியஸாக 2023 கரண்ட் அஃபேர்ஸும் 1000 கொஸ்டின்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். 2024 கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ நம்மளுக்கு எக்ஸாம் ஜூன். ஸோ ஜூனுக்கு ப்ரீவியஸ் மந்த் வரையுமே கரண்ட் அஃபேர்ஸ் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ரெஃபர் பண்ணி கொடுத்தாச்சு. ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ படிக்கலை அப்படின்னாலும் கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாக நீங்கள் படித்த மாதிரி தரவு பண்ண மாதிரி இப்படி ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ அகைன் ரிவிஷன் பண்ணால் இன்னொரு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சரிங்களா? இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.